இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான மகிமை டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிமை நேரம் மூலமாக இந்த நாளிலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலை நேரத்திலும் கடவுள் நமது வாழ்க்கைக்கு முழு வரைபடத்தையும் கொடுத்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியோடு நான் இதை ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு வரைபடம் என்று சொன்னால் நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து எங்கே செல்ல வேண்டும் என்பதை முழுவதுமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா, ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நாம் கேட்டோம் என்று சொன்னால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வாழ்க்கையிலே எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும், என்னென்ன ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்படும், நீ எப்படி வாழ்வாய், எப்பொழுது உன்னுடைய மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லி ஒரு வரைபடம் கொடுக்கப்பட்டு விட்டால் அவருடைய வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது, ஒரு சப்பென்று அமைந்துவிடும், ஒரு எதிர்பார்த்தல் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை அமர்ந்துவிடும். ஆனால் நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதனுடைய விசுவாசத்தை அதிகரிப்பதாக காணப்படும். தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லி ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. நீ எழுந்து போ, வடக்கு தேசத்தை நோக்கி போ என்று சொல்லப்பட்ட மாத்திரத்தில் அவன் என்ன என்று கூட கேட்கவில்லை. போகும் இடம் என்னதென்று அவனுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லிவிட்டார், அதன்படி போனான், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆக எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தெரியாமல் கர்த்தருக்குள்ளாக நீங்களும் நானும் வாழும் பொழுது விசுவாசத்தோடு அவர் சொல்லியிருக்கிறார், அவர் நடத்துவார் என்று சொல்லி நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் எதிர்காலத்திலே நாளைய தினத்திலே என்ன நடக்கும், என்ன நமக்கு தேவை என்பதெல்லாம் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே புதிய ஏற்பாட்டு பகுதியிலே பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே பவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் மனம் திரும்பிய வேளையிலே ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சுத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே கேட்கின்றான். அதற்கு அவர் ஆண்டவராய் இயேசு கொடுத்த பதில் என்ன, நீ எழுந்து நகருக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு பதிலளிக்கிறார். மனம் திருந்தியவன் ஐயா, அவனுடைய கிறிஸ்தவர்களை கொல்வதற்காக அனுமதி பெற்று சென்றவன் அங்கே ஆண்டவரால் அங்கே அவன் தொடப்படுகிறான். அவன் மனமாற்றம் பெற்றவனாக சொல்கின்றான். அவனுக்கு கொடுக்கப்படும், நீ அங்க போ, உனக்கு அங்கே உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே சொல்லப்படும் என்று சொல்லி அவனுக்கு பதில் கிடைக்கிறது. அவன் எப்படி அவன் மனம் திருந்தவன், ஒருவேளை அவனை மட்டம் தட்டுவது போல இந்த வார்த்தை அமைந்திருக்கலாம். ஆனாலும் அவன் அதை ஏற்றுக்கொண்டவனாக, ஏனென்று சொன்ன மனமாற்றம் பெற்று விட்டவன், ஆண்டவராய் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டவன், அறிந்து கொண்டவன். ஆகவே அதற்கு கீழ்ப்படிந்து அங்கே சென்று அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி அவன் ஊழியம் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? ஒருவேளை இந்த தீர்க்கதரிசியிடத்தில் போனால் அவர் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை எல்லாம் மிக தெளிவாக சொல்லிவிடுவார் என்று சொல்லி இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் உங்களையும் என்னையும் போல் உருவாக்கப்பட்ட மனிதனை தீர்க்கதரிசியாக எண்ணி அவரிடத்திலே நீங்கள் சென்று ஒருவேளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஏமாற்றப்பட்டு விடுவோம். கர்த்தருக்குள்ளாக காத்திருந்து விசுவாசத்தோடு அவர் என்னுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். நாளைய தினம் என்ன வேண்டும் எனக்கு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே என்ன வேண்டும் என்பதை அதனதன் காலத்திலே நிறைவாய் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தீர்க்கதரிசியால் சொல்ல முடியாது, எதிர்காலத்திலே உங்களுக்கு இப்படி இதெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் சொன்னது, அநேக தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் பொய்யாய் போயிருக்கின்றது. அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்தில் ஓடி சென்று குறி கேட்பதை போல அவரிடத்தில் ஓடி சென்று கேட்பதற்கு நீங்களும் நானும் படைக்கப்படவில்லை. ஆண்டவரால் நீங்கள் நான் வழி நடத்தப்படுகின்றோம். ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு நாம் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். நாவில் சொல் புறவாதிற்கு முன்னமே அறிந்திருக்கின்றவர். உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை என்பதை அவர் அதிகமாய் அவர் அறிந்திருக்கிற ஒரு தேவனாய் இன்று உலாவிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
முழுவதுமாக அவரை சார்ந்து இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் என்னென்ன தேவை, என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். உலக பிரகாரமாக தாய் தந்தையர்கள் நமக்கு எல்லா விதத்தையும் கொடுக்க அவர்கள் வல்லவராக இருந்தாலும், அவர்கள் கொடுக்க மறந்தாலும், அவர்களை படைத்த தேவாதி தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை சார்ந்து மேலானவர் அல்லவா, அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தின் வசனம் நம்மை நோக்கி பேசிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு செவி கொடுக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே எதிர்காலத்திலே நாம் சிறப்பானவர்களாக நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், அனுதின ஜெப தியானத்தில் கிரமமாய் இருக்க வேண்டும். ஜெப தியானத்தில் கிரமமாய் இருக்க வேண்டும். அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். அதிகாலையிலே மற்ற செய்தித்தாள்களை வாசிக்கும் முன்பதாக வேத வசனங்களை வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரிடத்தில் ஜெபத்தில் ஐக்கியப்படுவதற்கு கிரமமாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு கிரமம் இருக்க வேண்டும். அதனதன் நேரத்தில் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். ஜெபம் பண்ணாமல் அவரிடத்திலே ஜெபத்தில் ஐக்கியப்படாமல் எந்த காரியத்தையும் நாம் செய்ய முற்படக்கூடாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் வேலையிலே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுக்கப்பட்டது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சாதாரண வேலையாக இருக்கலாம், ஒருவேளை கூலி வேலையாக கூட இருக்கலாம், ஒருவேளை அதிகாரியாக இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதில் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்து, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடே செய் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நாம் உத்தமமாக இருக்க வேண்டும். அதிலே நாம் கொஞ்சம் கூட ஓய்ந்திருக்காமல் சுறுசுறுப்பாக அந்த வேலையை செய்ய வேண்டும். அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், சொந்த வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொண்டு சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது நாம் பார்த்தோம், திருப்பணியில் உற்சாகமாக இருக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, கிறிஸ்துவாகிய இயேசுவினுடைய அன்பை பெற்ற நீங்களும் நானும் வாழ்ந்திருந்தால் மாத்திரம் போதாது, மற்றவர்கள் அவரை அறியாதவர்களுக்கும் அவரை பற்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அவரே மெய்யான தேவன், அவரே நம்மை வாழ்விக்கிறவர், எதிர்காலத்திற்கும் அவரே தேவன் என்று சொல்லி மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். வார்த்தை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக பார்த்து என்று சொன்னால், தேவ மக்களின் ஐக்கியத்தில் கலிகூற வேண்டும். ஐக்கியம், ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளிடத்தில் ஐக்கியம் காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் அந்த ஐக்கியம் காணப்படுகின்றதா? அவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகளிடத்தில் ஐக்கியம் காணப்படுகின்றதா? சபையிலே ஐக்கியம் இருக்கின்றதா? குடும்பத்திலே ஐக்கியம் காணப்படுகின்றதா? இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், கர்த்தரை நாம், அவருடைய வார்த்தையை நாம் முழுவதுமாக விசுவாசத்தோடு அதை பற்றி பிடிக்கவில்லை. வாழ்க்கையில அதை அப்படியே அபியாசப்படுத்தி அவருடைய வார்த்தை நமக்கு கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்பதை மறந்து போகின்றோம் சில நேரங்களிலே. அதனால்தான் ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார். எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் சிறப்பாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 4 காரியங்களை மனதிலே வைத்து நீங்களும் நானும் வாழும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தை குறித்து அவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட தேவையே இல்லை. நீங்களும் நானும் அவரால் படைக்கப்பட்டவர். அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது, அவரிடத்தில் விசுவாசமாக காத்திருக்கும் பொழுது, கொடுத்த வேலையை சுறுசுறுப்பாக செய்யும் பொழுது, அவருடைய ஐக்கியத்தில் காணப்படும் பொழுது, மற்றவர்களோடு நம் ஐக்கியமாக காணப்படும் பொழுது, தேவன் எல்லா காரியத்தையும் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே வாழ்க்கைக்காக வரைபடம் கொடுக்கப்படவில்லை, ஆனால் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் வரைந்து வைத்திருக்கின்றார். எதிர்காலத்தில் என்ன உங்களுக்கு என கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். ஆகவே ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அடங்கியிருங்கள். அவர் மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து நீ யாரிடமும் செல்ல வேண்டாம். என்னுடைய வார்த்தையின்படி நட, என்னோடு நீ ஐக்கியப்பட்டு இரு, நான் கொடுத்த வேலையில உத்தமமாயிரு, சுறுசுறுப்பாயிரு, வேத வசனங்களை வாசிக்க கற்றுக்கொள், மற்றவர்களுக்கும் சொல்ல நீ கருவியாயிரு என்று சொல்லி கற்றுத்தந்திருக்கு ஆண்டவரே. சபையில ஐக்கியத்துக்கு நீர் ஆண்டவரை இடலா இராமல் ஐக்கியத்திற்கு காரணராயிரு என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கு ஆண்டவரே. அப்படி நடந்து எதிர்காலத்திலும் சிறப்பாக வாழ எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடும் ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை கொடும் ஆண்டவரே, தேக ஆரோக்கியத்தை கொடும் ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்களை வாழ்க்கையை செய்யும் ஆண்டவரே. முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ளும் இரட்சகர் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்து நீர் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை